நேற்று நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் பீட்டா ப்ரீடிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கு மேலே வைங்க அப்போ தான் எக் வந்து லே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் பீட்டா ப்ரீடிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னேனே தவிர ஃபீமேல் எடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ ஃபீமேலை இன்னும் எக்ஸ்ட்ரா 2 நாள் போட்டு பார்க்கலாம்னு அப்படி தான் வச்சிருந்தேன். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பேர் மட்டும் எக் லே பண்ணியிருந்துச்சு. மற்ற எந்த பேருமே வந்து எக் லே பண்ணலை. அதுவுமே ரொம்ப கம்மியான எக் தான் லே பண்ணியிருந்தது. ரொம்ப குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 எக் மட்டும் தான் இருக்கும். மற்ற எதுவுமே எக் லே பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேல் ரொம்ப பெருசாக இருந்தது சைஸில். என்னடா ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம ஃபீடிங் கூட பண்ணலே அப்படின்னு ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி நம்ம கையில் எடுத்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது இது லே பண்ண எல்லா எக்கையுமே சாப்பிட்ருக்கு. இந்த மேல் எக் சாப்பிட்டதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மீனை கண்டிஷன் பண்ணல. ரெண்டாவது ஃபீமேல் அது கூடயே விட்டுருந்தோம். ஃபீமேல் நம்ம எடுக்கவே இல்லை. அதனால ஃபீமேல் சாப்பிட்றோம் அப்படின்ற பயத்தினாலேயே சாப்பிட்ருக்கலாம். மூணாவது நம்ம அடிக்கடி திறந்து பார்க்கறதுனால மேல் ஃபிஷ் பயந்து எக் சாப்பிட்ருக்கோம். நாலாவது எக்கில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் மேல் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எக் சாப்பிட்றோம். இந்த மாதிரி எக் சாப்பிட்ற மேல் அடுத்த தடவை நீங்கள் ப்ரீடிங் போட்டாலுமே கண்டிப்பாக எக் சாப்பிட தான் பார்க்கும். ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகாது. இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ப்ரீடிங் வீடியோ இருக்குது. வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.